தீப தூண்ல தீபம் ஏத்த சொல்லி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவு கொடுத்திருந்தாங்க. மத கலவரத்தை தூண்டணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோடைய எரியிற நெருப்புல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற விதமா ஒரு வழக்கறிஞரா என்னுடைய பார்வை இது ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இப்ப திருப்பரங்குன்ற விஷயம் சம்பந்தமா ஒரு உத்தரவு போட்டாரு. தீபத்தூண்ல தீபம் ஏத்தலாம் அப்படின்ட்டு. அதை இந்த தமிழக அரசு செயல்படுத்தாம அந்த உத்தரவை கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க. இது சம்பந்தமா யார் அங்க போனாலும் கைது பண்றாங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு அது ஒரு சமுதாயத்தை சார்ந்தும் இல்லாம எல்லாருக்குமே பொதுவாக தான் ஒரு நீதிபதி எப்பயுமே தீர்ப்பு வழங்குவாங்கன்றது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரிவினைவாதிகளை உண்டாக்கக்கூடிய அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், இல்ல ஒரு தனி அமைப்புகளா இருக்கட்டும், அவங்களுக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லாம தான் இருக்காங்க. அவங்க ஒரு நீதித்துறையை களங்கப்படுத்தும் விதமா பேசுறதும், ஒரு நீதிபதிய இந்த அமைப்பை சார்ந்தவர், இந்த கட்சியை சார்ந்தவர்ன்ட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அவங்க அதிகாரத்தனமா சொல்றதுன்றது பெரிய குற்றமாகும். ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாருன்னா அதை அமல்படுத்த வேண்டிய முழு பொறுப்புமே அந்த நாட்டை சார்ந்த அத்தனை பேருக்குமே உண்டு. தீப தூண்ல தீபம் ஏத்த சொல்லி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவு கொடுத்திருந்தாங்க. அந்த உத்தரவை பின்பற்ற கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காகவே மத கலவரத்தை தூண்டணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோடைய இந்த தீர்ப்பை அவங்க கிடங்குல போட்டு வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம எரியிற நெருப்புல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற விதமா மதத்தை சார்ந்தவங்களையும் மற்ற எதிர் அரசியல் கட்சிகளையும் அவங்க கொஞ்சம் ஏற்றி விடுறதும் செய்யறாங்க. இது சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு ஒரு மத கலவரத்தை தூண்டும் வகையா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா கிடையாது. அதுக்கு முன்னாடி சபரிமலை சம்பவமா எடுக்கலாம். சபரிமலை சன்னிதானத்துக்கு பெண்கள் போகலாம் அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. இப்போ ஆளக்கூடிய இந்த திமுக அரசாகட்டும், அதுக்கு விலக்கு பிடிக்கிற மற்ற அரசியல் கட்சிகள் ஆகட்டும், எல்லாருமே அன்னைக்கும் இந்த தீர்ப்பை அமல்படுத்தணும்ட்டு ஒட்டாரமா தமிழ்நாட்டில இருந்து கேரளாவுக்கு ஆளை சப்ளை பண்ணாங்க. இப்போ யாரெல்லாம் இந்த தீர்ப்பு அகெயின்ஸ்டா பேசுறாங்களோ அவங்க அப்போ ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்தா அந்த தீர்ப்பு ஒரு நாட்டோடைய அமைதியை சீர்குலைக்கும் அப்படின்ற எண்ணம் மட்டும் அப்ப இல்லையா? இப்போ ஒரு அதிக பெரும்பான்மையா வாழக்கூடிய இந்துக்கள் இந்த தமிழ்நாடு, இந்த இடத்துல அவங்களுடைய உணர்வுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றது எங்களுடைய விருப்பம். ஆனா அவர் அப்படியும் கொடுக்காம யாரும் மனதோடைய எந்த மனதும் புண்படக்கூடாது அப்படின்றதுனால இப்போதைக்கு தீபம் மட்டும் ஏத்துங்க அப்படின்று வெறும் அந்த தீபத்தூணுக்கான விளக்கம் மட்டும்தான் ஒரு தீர்ப்பா கொடுத்துருக்காரே தவிர மத்த இதுல எந்த ஒரு மத கலவரும் தூண்டுற விதமா எந்த ஒரு அகைன்ஸ்டான தீர்ப்பும் கொடுக்கல. ரொம்ப முக்கியமான விஷயம், அங்க மேல இருக்கக்கூடிய அந்த மசூதியும் இதுக்கு ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. அவங்க தீபத்தை ஏத்திக்க சொல்லி அவங்களே ஒரு லெட்டர் கொடுத்து அந்த லெட்டரும் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப ஆளும் கட்சியா இருக்கிற இந்த திமுக இதுக்கு அகைன்ஸ்டா அவங்களே ஒத்துக்கும் போது இவங்க ஒத்துக்கல அப்படின்னா இது மத கலவரத்தை தூண்டுறதுக்காக தான் இந்த விஷயத்த அவங்க பண்றாங்க. இதையும் ஒரு அரசியல் நோக்கத்தோடய செயல்படுறதுன்றது ஒரு வழக்கறிஞரா என்னுடைய பார்வை இது ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நீதிபதி போட்ட உத்தரவை உடனே அமல்படுத்த வேண்டியது இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே அது கடமை. அந்த கடமையை இவங்க தவறுனாங்கன்னா இவங்க அரசியல் பதவியிலே இருக்கிறதுக்கு லாக்கியே இல்லாதவங்கன்னா நான் சொல்லுவேன். தப்பாதுடா சிங்க இது சிக்காதுடா சுத்து போட்டு நிக்காதடா சூற விட்டா தாங்காதுடா சிவண்டா 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 எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா